இந்திய அணி வீரர் விராட் கோலி சாம்பியன்ஸ் டிராபி 2025 தொடருக்கு பிறகு கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு இந்திய அணியில் இடம்பெற்று விளையாட உள்ளார். T20 டெஸ்ட் பார்மேட்டுகளில் ஓய்வு அறிவித்ததால் தான் இந்த இடைவேளை கிடைத்தது. ஆஸ்திரேலிய தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பின் பொழுது விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் ஒருநாள் உலகக்கோப்பை 2027 தொடருக்கான இந்திய அணியில் இருப்பார்களா என பத்திரிகையாளர் ஒருவர் கேட்ட நிலையில் அதனை தற்பொழுது உறுதியாக கூற முடியாது என BCCI தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கர் தெரிவித்துவிட்டார். ஒருநாள் உலகக்கோப்பை 2027 தொடரின் பொழுது விராட் கோலிக்கு 38 வயதும் ரோஹித் சர்மாவிற்கு 40 வயதும் இருக்கும். இதனால் தான் இவர்கள் அதுவரை ஆடுவார்களா என்ற சந்தேகம் இருக்கிறது. இன்னும் ஒரு நாள் சில தொடர்களுக்கு பிறகு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் BCCI கழற்றிவிடும் அல்லது இருவரும் தங்களாகவே ஓய்வை அறிவித்து விடுவார்கள் என பலரும் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் ஆஸ்திரேலிய ஒருநாள் தொடரில் பங்கேற்பதற்காக அங்கு சென்றுள்ள விராட் கோலி ஒரு எக்ஸ் தள பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் தோல்வி எப்பொழுது வரும் என்றால் முயற்சியை கைவிடும் பொழுதுதான் என அதில் பதிவு செய்துள்ளார். இதன் மூலம் ஒருநாள் உலகக்கோப்பை 2027 தொடரில் விளையாட விராட் கோலி தயார் நிலையில் இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஆகையால் இனி இந்திய ஒருநாள் அணிக்கு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக உள்ளூர் தொடர்களிலும் விராட் கோலி பங்கேற்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. விஜய் ஹசாரே டிராபி தொடர் இந்திய ஏ அணிக்காகவும் கோலி விளையாடுவார் என கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் இந்திய அணிக்காக விளையாட உள்ளனர். இதனால் முதல் போட்டியிலேயே திறமையை நிரூபிக்கவில்லை என்றால் கடும் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் முதல் போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது.